தமிழக வெற்றி கழகத்தில் 30 அணிகளில் அனைத்து தரப்பினரும் இடம்பெறுவார்கள். நடிகர் விஜய் கட்சியில் 2 லட்சம் பேருக்கு பதவி. அக்டோபரில் அதிரடி ஆரம்பமாகிறது. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் இன்னொரு கூட்டணியும் செயல்பட்டு வரும் நிலையில் பாஜக புதிதாக ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்து போட்டியிடும் நிலையில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயருடன் நடிகர் விஜயும் அரசியலில் குதித்துள்ளார். தேர்தல் களத்தில் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் விஜயின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இருந்து வருகிறது. மாணவ மாணவிகளுக்கு உதவிகளை செய்வது, தமிழகத்தின் நலன் சார்ந்த செயல்களுக்காக குரல் கொடுப்பது என விஜயின் அரசியல் பயணம் திட்டமிட்ட திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்றே கூறலாம். தமிழக தேர்தல் களத்தில் கருணாநிதி, ஜெயலலிதா ஆகிய 2 தலைவர்களும் மரணமடைந்த பிறகு கூட்டணி அரசியல்தான் கை கொடுத்து வருகிறது. அந்த வகையில் விஜயும் கூட்டணி அரசியலுக்கு தயாராக இருப்பதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுக, நாம் தமிழர் கட்சிகளோடு விஜய் கூட்டணி சேர வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தனித்து களம் காண விஜய் ஆலோசித்து வருவதாகவும் தெரிகிறது. விஜயின் அரசியல் பயணம் தமிழக தேர்தல் களத்தில் திமுக மற்றும் பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகளுக்கும் எதிராகவே இருக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கணித்துள்ளனர். மறைந்த தலைவர்களான அம்பேத்கர், பெரியார், காமராஜர் ஆகியோரது கொள்கைகளை பின்பற்றி அரசியல் களத்தில் நடைபோட உள்ள விஜய், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற திருவள்ளுவரின் வார்த்தைகளை பயன்படுத்தியே அரசியல் மேற்கொண்டு வருகிறார். சமூக நீதி கொள்கைகள், இருமொழி கொள்கை ஆகியவற்றை முன்னெடுத்து செல்ல முடிவு செய்துள்ள விஜய் நீட் தேர்வுக்கு எதிராகவும் குரல் கொடுத்துள்ளார். கல்வியை தமிழக பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும் என்பதும் தமிழக வெற்றி கழகத்தின் கோரிக்கையாகவே உள்ளது. இப்படி தமிழ் மற்றும் தமிழர்களின் நலன் சார்ந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி சட்டமன்ற தேர்தலை அவர் சந்திக்க இருக்கிறார். ஆன்லைன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். 48 லட்சம் பேர் இதுவரை உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர். அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் பிரம்மாண்டமான வகையில் பொதுமக்களை சந்திக்கவும் விஜய் திட்டமிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்குள் 5 மண்டல மாநாடுகளை நடத்துவதற்கு முடிவு செய்துள்ள விஜய் 10 மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்த உள்ளார். 100 தொகுதிகளில் பாத யாத்திரை மேற்கொள்ளவும் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. மாநிலம் முழுவதும் தனது ரசிகர்கள் மற்றும் கட்சியில் சேரும் இளைஞர்களை ஒருங்கிணைத்து புதிய நிர்வாகிகளை நியமிக்கவும் விஜய் முடிவு செய்திருக்கிறார். 2 லட்சம் நிர்வாகிகளை நியமிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. மகளிர் அணி, வக்கீல் அணி, இளைஞர் அணி என 30 அணிகளை தமிழக வெற்றி கழகத்தில் உருவாக்குவதற்கும் விஜய் முடிவு செய்திருக்கிறார். விஜய் நடிப்பில் உருவாகி வரும் தி கோட் திரைப்படம் வருகிற செப்டம்பர் மாதம் வெளியாகிறது. அதன் பிறகு அக்டோபர் மாதத்தில் திருச்சி அல்லது மதுரையில் பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தவும் விஜய் முடிவு செய்திருக்கிறார். அந்த மாநாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பான பல்வேறு அதிரடியான அறிவிப்புகளை விஜய் வெளியிட உள்ளார். கட்சியின் கொடியையும் அவர் மாநாட்டில் ஏற்ற உள்ளார். இப்படி வருகிற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு விஜய் அதிரடியாக தயாராகி வருவதால் நிச்சயம் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் கணித்திருக்கிறார்கள். தேர்தல் களத்தில் கூட்டணி அமைக்கும் சூழல் ஏற்பட்டால் விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் கட்சியுடன் தான் கூட்டணி என்பதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் உறுதியோடு இருக்கிறார்கள். இதனால் நிச்சயம் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று விஜய் முதல்வராக ஆவார் என்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.